ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மேல் இரக்கமாக இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மகா உன்னதரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கடைசி மாதத்தில் ஆண்டவரே முதலாவது நாளை காண கிருபை பாராட்டினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த முதல் நாளிலே ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை ஆண்டவரை கடப்பதற்கு உடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றியோடுமை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. நன்றி நிறைந்த இருதயத்தோடுமை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. வசனத்தை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. கிருபை நிறைந்தவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்தவர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கொடான கொடி ஸ்தோத்திர செலுத்துகிற ஆண்டவரை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தனீர் பரிசுத்தராயிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவர் தடைகளை நீக்கி போட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கூட்டி சேர்க்க வேண்டுமா கேட்கிற ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா தடையை நீக்கி போட்டு ஆண்டவரே. ஆண்டவர் இந்த கடைசி மாதத்தின் ஆண்டவரே, முதல்ல ஆண்டவரே கடைசி ஆண்டவரே வாக்குத்தத்த வசனம் இந்த வருஷத்தில் ஆண்டவுள்ள இந்த வாக்குத்தத்த ஆராதனை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே வந்து ஆண்டவரே பெற்றுக்கொள்ள ஆராதிக்க உமக்கு நன்றி சொல்ல அப்பா நீங்கள் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் 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 அப்பா. உங்கள் அன்பிற்காக நன்றி ஆண்டவருடைய கிருபைகளுக்காக நன்றி, உடைய இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் அப்பா உடைய கிருபை எங்களோடு கூட இருந்தது, எதற்காக உமக்கு நன்றி அப்பா. கடந்த 11 மாதம் அளவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உடைய கிருபை எங்களை தாங்கினதே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் அன்பு எங்களை வழிநடத்தினதே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உடைய வசனம் எங்களோடு பேசினதே, அதற்காக ஸ்தோத்திரம். உடைய வசனம் எங்களை கண்டித்து உணர்த்தினதே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வார்த்தை ஆண்டவரே நல்ல ஆலோசனையாக எங்களுக்கு இருந்ததே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பமாக இருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் அப்பா, வேலையாக இருந்தாலும் ஆண்டவரே, பிஸ்னஸாக இருந்தாலும் ஆண்டவரே, சபையாக இருந்தாலும் அப்பா, இந்த 11 மாதங்களும் அப்பா எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே கைவிடாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நல்ல ஆலோசனை கொடுத்து எங்களை ஆற்றி தேற்றி நயம் காட்டி ஆண்டவரே 11 மாதங்கள் ஆண்டவரை கடக்க கிருபை பாராட்டினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அதற்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் அப்பா. ஹalleluya ஸ்தோத்திரம். அந்த புதிய மாதத்தை ஆண்டவரே முன்பதாக நாங்கள் வைக்கிறோம் அப்பா. அந்த டிசம்பர் மாதம் முழுவதும் அப்பா உமக்கு முன்பதாக வைக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நடத்த போதுமானவராக இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றியோடு நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. நீ செய்த எல்லா சகல ஆண்டவரே உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம், நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களை ஆண்டவரே நீர் விசேஷித்தவர்களாய் உண்டாக்கினரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதற்காக நன்றிப்பா. அதே போல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே எங்களை பாதுகாத்து அரவணைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் ஆண்டவர் நிலைநிறுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு மாதம் கொடுத்த வாக்குத்தத்தை ஆண்டு நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திர. வாக்குத்தத்தை கொடுத்து எங்களை தேற்றி எங்களை உற்சாகப்படுத்தி அப்போ அதை வைத்து நாங்கள் செபிப்பதற்கு எங்களை ஆண்டவரே பக்குவப்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. உடைய கிருபை கிருபை பெரியது ஆண்டவரே. உங்கள் அன்பு பெரியது ஆண்டவரே. உங்கள் இரக்கம் பெரியது ஆண்டவரே. உங்களுடைய தயவு பெரியதப்பா. ஹalleluya ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கஷ்டத்தின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, தனிமையின் மத்தியிலே அப்பா எங்களோடு இருந்த ஆண்டவரே
வழிநடத்தின அந்த தேற்றவாளனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தேற்றவாளனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவாரட்டும்பா. உங்கள் பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவாரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் கிருபையை தியானிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் பிரசன்னம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆளுகை செய்யட்டும்பா. ஹalleluya ஹalleluya. தேவ பிரசன்னம் எங்களுக்கு வேணுமே. இந்த இடத்தை நிரப்ப வேண்டுமே. தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ கிருபை அப்பா. ஆண்டவர் எங்களுக்கு இப்போ வேணுமே அப்பா. அதுவே எங்கள் வாஞ்சை ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya. நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் எங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமப்பா. ஆண்டவர் எங்கள் கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவர். எங்கள் கிருபை வேணுமப்பா. உங்கள் மகிமை வேணும் ஆண்டவர். உங்கள் காவல் வேணும்ப்பா எங்களுக்கு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து ஆண்டவர் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோமப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் துதிகளிலேயும் ஆண்டவரே ஆராதனையிலும் பிரியப்படுகிற தேவனாய் நீர் இருக்கிறீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மை தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே. ஸ்தோத்திரம். 11 மாதத்தில் ஆண்டவரே எத்தனையோ நாட்களப்பா எத்தனையோ தடவைப்பா உம்மை கஷ்டப்படுத்தி இருக்கிறோம்ப்பா. உம்மை வேதனைப்படுத்தி இருக்கிறோம்ப்பா. உமக்கு துரோகம் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தப்பா. எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் செய்த ஆண்டவரே காரியத்திற்கு தக்கதாக எங்களுக்கு ஆண்டவரே தண்டனை தராதபடிக்கு அப்பா அன்பாக எங்களோடு பேசி அரவணைத்து எங்களை கண்டித்து உணர்த்தி நாங்கள் செய்த தவறை உணர்த்தி அப்பா பாசமாய் அணைத்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் நடத்தி வருகிறீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் முறுமுறுத்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா வசனம் வாசிக்காமல் இருந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. ஜெபிக்காமல் இருந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. ஆண்டு விரத்தின் நிமித்தமாக சோகத்தின் நிமித்தமாக துக்கத்தின் நிமித்தமாக ஆனாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் மன்னித்து ஆண்டவரே எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவர் இதுவரைக்கும் பாதுகாத்து ஆண்டவரை இது நடத்தி வருகிற தேவனேமே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் 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 அப்பா. உங்கள் அன்பு எவ்வளவு பெரியதப்பா. உங்கள் அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மகா அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆனால் வருடத்தின் கடைசி மாதத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கென்று ஆண்டவரே காரியத்தை செய்ய உமக்கென்று வாழ இன்னும் வைராக்கியமாக இருக்க கிருபை பாராட்டுங்கப்பா. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி நன்றி நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. அன்புள்ளவரேமே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீடிய பொறுமையுள்ளவரேமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாக இருக்கிறவரையுமே துதிக்கிறோம். எங்கள் தேற்றரவாளனை எமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்த ஆவியானவரையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ஆண்டவரை எல்லா சத்தியத்துக்குள்ளும் அப்பா கண்டித்து உணர்த்தி வழிநடத்துகிற எங்கள் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே ஜனவரி முதல் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் நவம்பர் வரைக்கும் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சிந்திக்கிறோமாப்பா தியானிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாதம் ஆண்டுகளுக்கு வாக்குத்தத்தை கொடுத்து அதிலிருந்து வியாக்கியானத்தை கொடுத்து அந்த உள்ளான மனிதன் வளர்வதற்கு நல்ல போஷாக்கை கொடுத்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ராஜா உமக்கு நன்றி ஆண்டவரே. ராஜா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் பெரியவர் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவாதி தேவனே ஹalleluya. எங்களை ஆண்டவர் உற்று நோக்குகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ராஜாதி ராஜாவே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சேனைகளின் கர்த்தரே எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பரிசுத்தமுள்ளவர் ஆண்டவரே. ஹalleluya. பரிசுத்தத்தோடு உம்மை ஆண்டவர் தொடர வேண்டுமே.
வேண்டுமே, பரிசுத்தத்தோடு ஆண்டவரே உம்மை பின்பற்ற வேண்டுமே. ஹalleluya. பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்னும் பரிசுத்தமாகணுமே, நாங்கள் ஆண்டவரே இன்னும் பரிசுத்தமாகணுமே, இன்னும் ஆண்டவர் அதிக அதிகமாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உமக்குள்ள வேறு ஊன்றணுமே அப்பா. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நாங்கள் நாட்டப்பட்ட இடத்திலேப்பா இன்னும் அதிகமாய் ஆண்டவரே வேறு ஊன்றி ஆண்டவரே உமக்கு நல்ல கனிகளை கொடுக்க கிருபை பாராட்டுங்கப்பா. ஹalleluya. அதில் ஏதாவது குறைவுள்ளவர்களாக நாங்கள் இருந்தோன்னாமா ஆண்டவர், இந்த 11 மாதத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தோன்னா ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆண்டவர் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவர் இந்த மாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் கனி கொடுக்கணும்ப்பா. உங்களுக்கு இன்னும் கனி கொடுக்கணும்ப்பா. சபைக்கு கனி கொடுக்கணும்ப்பா. ஆண்டவர் ஜீவியம் ஆண்ட சபைக்கு பிரயோஜனமாக இருக்கணுமே, எங்கள் குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணுமே, சொந்தங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணுமே, எங்கள் ஆண்டவர் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நெய்பர்ஸ்க்கெல்லாம் நாங்கள் பிரயோஜனமாக இருக்கணுமே. உங்கள் அன்பை வெளிப்படுத்தணும்ப்பா. இன்னும் ஆண்டவர் ஆவிக்கிற ஜீவத்தில் அதிக அதிகமாய் வளரணுமே, இன்னும் ஆவிக்கிற ஜீவத்தில் அதிக அதிகமாய் வளரணுமே அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அதற்கென்று நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டோமே. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை ஆண்டவரே சீர்தூக்கி பார்க்குறோம்ப்பா. இந்த 11 மாதம் அளவும் ஆண்டவரே நாங்கள் அந்த கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து சீர்தூக்கி பார்க்குறோம். அந்த 11 மாதத்தில் நாங்கள் விட்டதான காரியங்கள் ஆண்டவரே ஆவிக்கிற வாழ்க்கையில் குறை வச்ச காரியங்களப்பா, உண்மை கஷ்டப்படுத்தின காரியங்கள் எல்லாவற்றையும் அப்போ இந்த மாதத்தில் நாங்கள் ஆண்டவரே சீர்படுத்த கிருபை பாராட்டுங்கப்பா. சீர்படுத்த கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவர் இந்த வருஷத்தை யாரே சந்தோஷத்தோடு நாங்கள் முடிக்கணும்ப்பா. இந்த வருஷத்தை நாங்கள் சந்தோஷத்தோடு முடிக்கணும்ப்பா. ஆண்டவரே குறைகள் ஆண்டவரே, குற்றங்கள் அக்கிரமங்கள் ஆண்டவரே, மீறுதல்கள் ஆண்டவரே ஏதாவது இருந்தால் ஆண்டவரை எல்லாவற்றையும் மன்னித்தப்பா. ஸ்தோத்திரமப்பா. இந்த ஆண்டவரே டிசம்பர் மாதத்திலே ஒப்புரவாகி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே முழு மனதோடு ஆண்டவரே உற்சாகத்தோடு ஆண்டவரே 2026 நாங்கள் காண கிருபை பாராட்டுங்கப்பா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உள்ளான மனிதன் நல்லா வளரணும் ஆண்டவரே. ஆவிக்கிற வாழ்க்கையில் நல்ல புஷ்டியும் பசுமை நாங்கள் காணப்படணுமே அப்பா. ஸ்தோத்திரம். உமக்கென்று ஊழியம் செய்யணுமே ஆண்டவர். ஆத்துமாக்களை கட்டணுமே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டு நல்ல ஒரு பாத்திரமா அவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஆண்டவர் டிசம்பர் மாதத்தில் ஆண்டவரே இந்த 11 மாதம் விட்ட எல்லாவற்றையும் அப்பா ஆண்டவரை விட்டு ஆண்டவரே இந்த மாதத்தில் நாங்கள் ஆண்டவரை பிடிக்க கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பயன்படுத்துங்க ஆண்டவரே. நல்ல ஒரு பாத்திரமாய் ஆண்டவருடைய கரத்தில் நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். உடைந்த பாத்திரமாக அல்ல ஆண்டவரே, பிரயோஜனம் இல்லாத பாத்திரமாக அல்ல ஆண்டவரே. குவாலிட்டி தகுதி இல்லாத பாத்திரமாக அல்ல ஆண்டவரே, தகுதியுள்ள பாத்திரமாய் ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ள பாத்திரமாய் ஆண்டவரே எங்களை வணங்கி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அதுக்கு உங்க உதவி வேணும்பா. பரிசுத்த ஆவியானவரே உங்க உதவி வேணும்பா ஆண்டவரே. மாமிசம் பலகீனம் உள்ளது ஆண்டவரே, ஆனாலும் மாமிசம் ஆண்டவரே பலகீனமா இருந்தாலும் அப்பா எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களை தட்டி எழுப்பி ஆண்டவரே இந்த மாதத்தை ஆண்டவரே உற்சாகமாக பரிசுத்தமாக ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள மாதமாக உமக்கென்று நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கடக்க கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஆண்டவரே கூடையே இருந்த ஆண்டவரே எங்களை அனல் மூட்டி எரிய விட வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உங்க பரிசுத்தம் எங்களுக்கு வேணும்பா. உங்க ஞானம் வேணும் ஆண்டவரே, உங்க பரிசுத்த வேணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 33 வருட வாழ்ந்த நாட்களிலே அப்பா ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் செய்து காட்டினீரே எங்களுக்கு. வார்த்தையில மாத்திரம் அல்லப்பா ஆண்டவரே. 33 வருடம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே வாழ்ந்து காட்டினீரே. நல்ல ஒரு மகனாக நல்ல ஒரு சகோதரனாக இருந்தீரே ஆண்டவரே. 3 வருஷம் நன்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஊழியம் செய்தீரேப்பா. அதே போல நாங்களும் ஆண்டவரே
ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவர் எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கணும்ப்பா. சபைக்கு பிரயோஜனம் உள்ளவங்களா இருக்கணும்ப்பா. குடும்பத்துக்கு பிரயோஜனம் உள்ளவங்களா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர, சொந்தங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கணும்ப்பா. வேலை ஸ்தலமாக இருந்தாலும் ஆண்டவரே, பிஸ்னஸாக இருந்தாலும் அப்பா நாங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கணும்ப்பா. நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும்ப்பா. நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும்ப்பா இந்த மாதத்தில். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றியோடுமே துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதானே காப்பாடிய பாதை காட்டினபடினாலே 11 மாதத்தை கடந்து வந்திருக்கோம்ப்பா. ஆமா ஆண்டவரே, நம்பிக்கை எல்லாம் உங்க மேலப்பா. உணர்ந்து சொல்லுவோமா? அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. ஆமென். கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ, குழியில் வீழாதபடி காமப்பா. 11 மாதம் அளவு. ஆமென். நன்றிப்பா. குழியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி விட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே,
சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே. உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே. உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லலாம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவர் பாதத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. 11 மாதம் முழுவதும் ஆண்டவரே கிருபையாக பாதுகாத்தீரே, கிருபையாக நடத்தினீரே, ஆச்சரியவிதமாக நடத்தினீரேப்பா. இது நடக்குமா நடக்காமல் போகுமா நாங்கள் தவிச்ச நேரத்தில், பயந்த நேரத்தில் எல்லாவற்றையும் அப்பா சுமூகமாக நடத்தி கொண்டுதீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 12வது மாதம் வந்து கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த 11 மாதத்தில் நாங்கள் விட்டதான காரியத்தை எல்லாம் ஆண்டவரே இந்த 12ஆம் மாதத்தில் நாங்கள் ஆண்டவர் உடைய கிருபையோடு பலத்தோடு உடைய சப்போர்ட்டோடு நாங்கள் பண்ண கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆலையில் சீர்தூக்கி பார்க்குறோப்பான்னு சொல்லலாமா? இந்த டிசம்பர் மாதம் ஆண்டவரே 1 மாதம் இருக்குப்பா. இந்த மாதத்தில் ஆண்டவரே சீர்தூக்கி பார்க்குறோம்ப்பா. இந்த 11 மாதம் விட ஆண்டவரே உங்களை கஷ்டப்படுத்தி இருப்போம்ப்பா, நாங்கள் வேதனைப்படுத்தி இருப்போம்ப்பா, நாங்கள் குறை வச்சிருப்போம்ப்பா. அவிக்கிற வாழ்க்கையில உள்ளான மனிதனுக்கப்பா குறை வச்சிருப்போம்ப்பா. எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாதத்தில் எல்லாம் செய்ய கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. சந்தோஷத்தோடு ஆண்டவரே இந்த 25வது ஆண்டு ஆண்டவரே முடிக்க கிருபை பாராட்டுங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா கிருபைகளுக்காக உடைய வழி நடத்துதலுக்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது ஆண்டவரே 1000 நாவுகள் 1,00,000 நாவுகள் இருந்தாலும் அப்பா சொல்ல போதாத ஆண்டவரே மேன்மைப்படுத்த செய்த நன்மையான காரியங்களை சொல்லுவதற்கு போதாத ஆண்டவரே. அவ்வளவு வாழ்க்கை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அவ்வளவு நன்மையை செய்து கொண்டிருக்கிறீரே, செய்தீரே, செய்து கொண்டிருக்கிறீரே, செய்ய போகிறீரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. பாவி என்று எங்களை தள்ளாதபடிக்கு, பிரயோஜனமில்லை என்று ஆண்டவர் மற்றவர்களை போல எங்களை தள்ளாதபடிக்கு, ஒதுக்காதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆரோக்கியத்தை கொடுத்து போஷாக்கை கொடுத்தப்பா இதுவரைக்கும் நடத்தி வருகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பேதையான எங்களை ஆண்டவரே, முட்டாளான எங்களை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே. எத்தனையோ ஞானிகள் இருந்த ஆண்டவரே இருக்கிற இந்த உலகத்திலேப்பா எங்களை நீர் ஆண்டவரே முன் குறித்து தெரிந்து கொண்டீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களிடத்துல கொடுப்பதற்கு இடத்துல ஆண்டவரே எங்களிடத்துல ஒன்றுமே இல்லையப்பா. அந்த மாதிரி இருக்க நேரத்தில் ஆண்டவரே எங்களை ஆண்டவர் நீங்கள் சூஸ் பண்ணி ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் மேன்மையை கொடுத்தப்பா ஆராதிக்க துதிக்க கிருபை பாராட்டு இருக்கிறதே. இது எங்களோடு கூட இருக்கிறதே. வசனத்தை கொண்டு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் வழிநடத்தி வந்து இருக்கிறீரே. அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள
பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் வாழ வயதிலோ வாழ வயதுள்ள யாரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகத்தம் வாயினாலும் பாடி உமை போற்றுவாரே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நல்ல கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை நம்ம எல்லாரும் மையப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாக எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொன்னது போல நல்ல கைகளை தட்டி கர்த்தர் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் 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 ரீபா லகாதா லதா லகாதா
la shaba raba gada rada la kaba raba rikaterelleri halagadalu shibala bala bahalagadu rukharelleri barabarabu rihalagadi bare 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 bara bara vira bara baraba rada la shata la kaba rabi baraba rihalagaderelleri bare 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 bara baraba rakata la kalagada la shekalagadi bare bara bara baraba riba ba 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 rakata la gada la shakala gada la derelleri bara bara baraba riba ba 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 rihalagadalu shekalagadi bare bara 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 hallelujah hallelujah riketere terile darala la gada la tarala katata la gada la shakala gada raba bara 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 hallelujah 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 ஸ்தோத்திரம் 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 நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றியோடு உலங்க துதிக்கிறோம் நன்றியோடு உலங்க துதிக்கிறோம் நன்றியோடு உலங்க துதிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நன்றி ஆண்டவரே ஹalleluya இம்மட்டும் நீர் என்னை நடத்தி இம்மட்டும் என்னை பாதுகாத்தி இம்மட்டும் நீர் என்னை நடத்தி இம்மட்டும் என்னை பாதுகாத்தி எந்தன் இயேசு மிகவும் நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் எந்தன் இயேசு மிகவும் நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் எந்தன் அவசியங்களை அறிந்து வானத்தின் வாசல்கள் திறந்து எந்தன் அவசியங்களை அறிந்து நன்றி ஆண்டவரே வானத்தின் வாசல்கள் திறந்து எல்லா பூரணமாய் நல்கினீரே எந்தன் இயேசு மிகவும் நல்லவர் எல்லா பூரணமாய் நல்கினீரே எந்தன் இயேசு மிகவும் நல்லவர் வியாதி நேரத்தில் எனக்கு வைத்திய சோகவேளையில் தேற்றுபவர் வியாதி நேரத்தில் எனக்கு வைத்திய சோகவேளையில் தேற்றுபவர் கோடும் வெயிலில் நிழலும் நீரே எந்தன் இயேசு மிகவும் நல்லவர் கோடும் வெயிலில் நிழலும் நீரே எந்தன் இயேசு மிகவும் நல்லவர் ஹalleluya 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 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. கடந்த 11 மாதங்களிலும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே ஆண்டவர் இருந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ, நம்முடைய தாயின் கருவிலிருந்து நாம் பிறந்த அந்த நாள் முதல், உற்பத்தியான அந்த நாள் முதல், உலக தோற்றம் முதல் நம்மை முன்குறித்து, நம்மை தெரிந்தெடுத்து, நம்மை அழைத்து இம்மட்டுமாக நம்முடைய எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்துகிறதான தேவன். அவர் பெரியவராக இருக்கிறார், அவர் மேலானவராக இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தி கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருப்பவரே, இருந்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும்
எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ள வரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ள வரை துதிப்பே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ஆண்டவரே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக் கொண்டு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிறோம். உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ள வரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ள வரை துதிப்பே. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீ. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீ. தந்தையின் உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. எங்கள் தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ள வரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ள வரை துதிப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நாங்கள் உயிர் பிழைத்தோம், நாங்கள் உதவி பெற்றோம், உயிருள்ள வரையில் நாங்கள் உம்மை துதிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு கூட உங்களை நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு கூட உங்களை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த மாதத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த மாதத்தை நீங்கள் தான் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரணும். கடந்த 12 ஆண்டவரே 11 மாதங்கள் எங்களுக்கு உதவி செய்து இந்த 12வது மாதத்தை காணும்படி அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறீரே. இதுவரையில் ஒரு தகப்பனை போல எங்களை சுமந்து வந்திருக்கிறீரே, ஒரு தாயை போல எங்களை அணைத்திருக்கிறீரே, ஒரு நண்பனை போல உடன் வந்திருக்கிறீரே. ஆண்டவரே, இப்படி நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அநாதையாகாதபடி எங்களோடு கூட இருந்து நீர்களை நடத்துகிறீரே. குயவனை போல நீர்களை வணைந்து கொண்டு வருகிறீரே. ஆண்டவரே, நீர் எங்களை தூக்கி எறியவில்லையே. ஆண்டவரே, நீர் எங்களை சேர்த்து கொண்டீரே, உடைய கரத்தில் வைத்தீரே. ஆண்டவரே, உடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 12வது மாதத்தை நீங்க எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்க சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா.
எங்க பட்டணத்தை ஆசீர்வதிங்கப்பா, எங்க தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் உங்களுடைய அடியானுடைய வீடு ஆண்டவரே என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லி தாவீது வேண்டிக் கொண்டது போல உமக்கு முன்பதாக ஆண்டவரே உம்முடைய அடியாருடைய வீடு, ஆண்டவர் உம்முடைய அடியார்களுடைய வீடு ஆண்டவரே என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாய் நிற்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் அதை ஆசீர்வதித்தருளுவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே செய்தி நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க, எங்களோடு கூட பேசுங்க. இந்த மாதத்தில் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆண்டவரே இந்த மன்னாவை தந்து எங்களுக்கு ஆண்டவரே எங்களை நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. நேற்று தின ஆராதனைகள் கூட்டங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீர். சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும் கர்த்தர் எங்களை நடத்தினீர், உமக்கு நன்றி. சபையை நடத்தினீர், உமக்கு நன்றி. இன்னமும் இனிமேல் நடத்த போதுமானவராக இருக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின்படி எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. கடந்த 11 மாதங்கள் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாதைகளாக இருந்திருக்கலாம், உயர்வின் பாதைகளாக இருந்திருக்கலாம், விடுதலையின் பாதைகளாக இருந்திருக்கலாம், மேன்மையின் பாதைகளாக இருந்திருக்கலாம். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு எல்லாம் நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நம்முடைய புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற்றி இருக்கலாம், நம்முடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றி இருக்கிறார். அதற்காக கைகளை உயர்த்தி கர்த்தர் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் கடந்து வந்ததான பாதைகளிலே கடந்த 11 மாதத்துல சில நேரங்கள்ல நம்முடைய பாதைகள் கண்ணீரின் பாதையாக இருந்திருக்கலாம், வேதனையின் பாதைகளாக இருந்திருக்கலாம், துக்கத்தின் பாதைகளாக இருந்திருக்கலாம். ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றாக மாற்றிக்கொள்கிற ஒரு காலங்களாக காணப்பட்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டோட நாமத்தை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. அழுகையாக இருந்தாலும் ஆனந்த களிப்பாக இருந்தாலும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் நடத்துவார். ஓ சோதரர், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நடத்துகிற பாதைகள் சில நேரத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். அந்த பாதைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஓ கர்த்தர் நன்மையான ஒன்றை நமக்காக அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறவர். ஹல்லேலூயா. நீர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது போல இந்த இருளை நாம் கடந்து செல்வோம். நமக்கென்று ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கென்று ஒரு விடுதலையை வைத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கென்று ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். ஓ சில ஆசீர்வாதங்கள் கால தாமதமாகுதான், ஓ கவலைப்படாதீங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவர். ஹல்லேலூயா. அன்னாளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாத கால தாமதமானது, அன்னாளுக்கு அழுகியும் புலம்பலும் தான் மிஞ்சினது. ஆனால் ஆண்டவர் தேசத்திற்கு ஆசீர்வாதமான ஒரு நன்மையை கொடுக்கும்படி அன்னாலே அந்த பாதைகளை ஆண்டவர் நடத்தினார். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. ஆண்டவர் உடனே கொடுத்திருந்தா அது அவளுக்கு மட்டும் ஆசீர்வாதமா இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் கால தாமதப்படுத்தின பொழுது ஓ அன்னாளுக்காக பெரிய நன்மையை அவர் உருவாக்கி தருவதற்கு போதுமானவராக இருந்தார். நல்ல கைகளை தட்டி ரபா காதா லபா காதா ரபா. இக்காலத்தின் பாடுகள் இனிமேல் வெளிப்பட போகிற மகிமைக்கவைகள் ஈடானவைகள் அல்ல. ரத்தாலபா காதல ஷபா காதா ரக்கத்தா ரபா ரகதல காதல ஷகலபா ரகத ரபலபா. அவரோடு கூட பாடுகள் சகித்தார், அவரோடு கூட ஆளுகை தேவன் அவர் வைத்திருக்கிறவராய் இருக்கிறாரே. ரக்கத்தா லபா காதல ஷபா ரபா ரபா. தேவ பிள்ளையே, தேவஜனமே, உங்களுக்கென்று ஒரு ஆளுகையின் நாட்கள் உண்டு, உங்களுக்கென்று ஒரு விடுதலையின் நாட்கள் உண்டு, உங்களுக்கென்று ஒரு ஆனந்த களிப்பின் நாட்கள் உண்டு. ரிபா லகாதல ஷகத்தா ரபா காதா ரபா ரபா. உயரங்களை எல்லாம் ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர், நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர். நன்றியோடு உங்களை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க, எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். எழும்பி நின்று ஆண்டவர் இந்த மாதத்துல நம்ம கொடுத்ததான வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனத்தை ஆண்டவர் இந்த மாதத்திலே
நமக்கு வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏசாயா 58வது அதிகாரம் 8வது வசனம். நான் முதலாவது வாசிக்கிறேன், பிறகு நாம் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கைகளை அந்த வசனத்தில் வைத்துக் கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வசனத்தில் இருக்கதான ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரை நிறைவேற்றப்படுவதற்கு ஆண்டவரே நாங்கள் எவைகளை செய்யணுமோ எவைகளை விட்டுவிடணுமோ ஆண்டவரே அவைகளை செய்வதற்கும் விட்டுவிடுவதற்கும் நீர் எங்களுக்கு உதவி செய்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலையிலும் இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கதான உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் வரிசையாக வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நேற்று தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தீர்கள், உற்சாகப்பட்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் தேவ சமூகத்தில் தேவனை தேடி வந்திருக்கிறீங்க. சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிற காரியத்தை தானியேல் அவருடைய நண்பர்களைப் போல அக்கினிச்சூளையின் அனுபவமாக இருந்தாலும் தண்ணீரின் அனுபவங்களாக இருந்தாலும் நாங்கள் கர்த்தரையே ஆராதிப்போம், கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி நாம் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நிற்கும் பொழுது ஆண்டவர் அவைகளிலே சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே வந்ததான உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானிக்கலாம். வாசித்ததான் இந்த வேத பகுதியை மைக்கில் வாசி கேட்போம். வாசிங்க. ஏசாயா 58 வசனம் 8. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு 5 காரியங்களை இந்த வசனத்துக்குள்ளாக நம்ம பார்க்கலாம். முதலாவது அப்பொழுது என்கிறதான இந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வெளிச்சம், வெளிச்சம் எழும்பும். 3வது சுகவாழ்வு துளிர்க்கும். 4வது நீதி முன்னாலே செல்லும். 5வது மகிமை பின்னாலே காக்கும். அப்போ இந்த மாதத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிற காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் விடியற் காலத்தின் வெளிச்சத்தை அவர் எழும்ப பண்ண போகிறார். கடந்த மாதங்களிலே கடந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையுடைய பாதைகள் அநேக பாதைகள் இருளின் பாதைகளாக காணப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் அவைகளை மாற்றி ஒரு வெளிச்சத்தை, விடியற் காலத்தின் வெளிச்சத்தை ஆண்டவர் நமக்கு தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். சில மாதங்களாகவே ஆண்டவர் அந்த விடியற் கால வெளிச்சம் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் கடந்து போகிற பாதைகளில் அநேக இருளின் பாதைகள், துக்கத்தின் பாதைகள், வேதனையின் பாதைகள், கண்ணீரின் பாதைகள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். நீங்கள் அப்படிப்பட்ட அந்த பாதையில் போகிறதுனால ஆண்டவர் எப்பொழுது இந்த வேதனை மாறும், எப்பொழுது இந்த துக்கம் மாறும், எப்பொழுது இந்த பாடுகள் மாறும், எப்பொழுது இந்த கஷ்டங்கள் மாறும் என்கிற ஒரு 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 கேள்வியோடு கூட தேவ சமூகத்தில் நீங்கள் காணப்படலாம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்கு தத்தம், உன் வெளிச்சம் எழும்பும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய வெளிச்சத்தை ஆண்டவரை எழும்ப பண்ணுவார். நம்முடைய சுக வாழ்வை ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவார். கடந்த நாட்களில் நமக்கு பலவிதமான வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் காணப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், உன் சுக வாழ்வு என்ன பண்ணும், அது துளிர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அடுத்தது அங்கே சொல்லப்படுகிறது, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். நம்முடைய நீதியை ஆண்டவர் நமக்கு முன்பதாக செல்லத்தக்கதாக ஆண்டவர் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அநேக நேரத்தில் நம்ம நீதியின் கிரியைகளை செய்து நீதியாய் நம் பிரயாசப்பட்டும் நம்முடைய நீதிகள் மறைக்கப்பட்டதான சூழ்நிலைகள் காணப்பட்டிருக்கலாம். நம்முடைய நீதிகள் புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, மறக்கப்பட்ட சூழ்நிலைகள் காணப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்முடைய நீதி நமக்கு முன்னாலே செல்லத்தக்கதாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அடுத்தபடியாக 5வது காரியம், மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்போ யார் நமக்கு நீதி அப்படின்னா, தேவன் தான் நமக்கு நீதியாக இருக்கிறார். எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை நீதிமான் ஆக்குகிறவர் எனக்கு சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவன் தான் நம்முடைய நீதி. அப்போ அவருடைய நீதி தான் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறது. எனவே தேவனுடைய அந்த நீதி நமக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை நம்மை
பின்னாலே பாதுகாக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவர் அவருடைய வசனம் அது மகிமை நிறைந்தது, மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். அப்ப தேவன் தம்முடைய வசனத்தினாலே தம்முடைய மகிமையினாலே அவர் நம்மை முன்னும் பின்னுமாக வலது இடது பக்கத்திலும் அவர் நம்மை சூழ்ந்திருந்து அவரே நம்மை பாதுகாத்து இந்த மாதத்துல நடத்துவதற்கு தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர்களை பின்தொடர்ந்து பார்வோன் வந்தான். 430 வருட அடிமைத்தனத்திலே அவர்கள் தவித்தார்கள், முறையிட்டார்கள், அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க யோசிச்சாங்க, ஆண்டவரே நீர் எங்களை விடுதலையாக்க மாட்டீரா? அப்படியே பெருமூச்சின் சத்தம் தேவ சன்னிதானத்தில் எட்டினது. தேவன் இறங்கி வந்தார், இரட்சகனாகிய மோசே ஆண்டவர் எழுப்பினார். ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து 430 வருட அந்த அடிமைத்தனத்து நுகத்திலிருந்து அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தினாலே விடுவிக்கப்பட்டு மோசே மூலமாக ஆரோன் மூலமாக அவர்கள் வழி நடத்தப்பட்டு மேக சம்பத்தினாலும் அக்னி சம்பத்தினாலும் அவர்கள் வழி நடத்தப்பட்டு அவர்கள் செங்கடல் அருகே வந்து அவர்கள் பாளையம் இறங்குவதற்காக அவர்கள் வரும் பொழுது, அந்த பாதை வழியாக அவர்கள் இங்கே கடந்து வரும் பொழுது பின்பதாக பார்வோன் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறார். அப்ப துரத்தி கொண்டு வருகிறதான பார்வோன் அவன் யோசிக்கிறான், இவர்கள் திகைக்கிறார்கள், இவர்கள் வழியை அறியார்கள், இவர்கள் முன்னேற முடியாது, நான் இவர்களை பின்தொடர்வேன், நான் இவர்களை கொள்ளையாடி நான் சந்தோஷப்படுவேன், களி கூறுவேன் என்று சொல்லி பார்வோன் வரும் பொழுது அவனுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கும் பொழுது ஆண்டவரே அவனை என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் அவனை கொண்டு வந்து ஆண்டவர் செங்கடலிலே அவனையும் அவனுடைய கூட்டத்தையும் அழித்து அவனுக்கு நீதி செய்கிறார், நியாயம் செய்கிறார். தம்முடைய ஜனங்களையோ ஆண்டவர் தப்புவித்து நீதியின் பாதையிலே ராஜ பாதையிலே அவர்களை நடக்க வைத்து செங்கடலை இரண்டாக பிளந்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி தம்முடைய ஜனத்திற்கும் தம்முடைய நாமத்திற்கும் மகிமையையும் கீர்த்தியையும் ஆண்டவர் வரப்பண்ணின தேவனாக இருந்தார். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில பாதைகள் மத்தியில கடந்து போவார். அந்த பாதைகள் மத்தியில நம்ம கண்ணீர் வடித்து கொண்டிருப்போம். ஆண்டவரே எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்களே, நான் மாத்திரம் கண்ணீர் வடிக்கிறதுங்கிறது போல சூழ்நிலைகள் இருக்கலாம். அதில் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற அந்த நன்மைகளை கண்டு நம்முடைய வாழ்நாள் முடிவு பரியந்தமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அந்த அதிசயங்களை எண்ணி எண்ணி நாம் கர்த்தரை துதிக்கும்படியாகவும் தேவனுடைய நாமம் அது மகிமைப்படுத்தப்படும்படியாகவும் உயர்த்தப்பட்டிருக்கும்படியாகவும் உலகம் எங்கிலும் இப்படிப்பட்டதான இந்த அற்புதங்களை செய்கிற தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி சகல ஜனங்களும் கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய விதத்தில் அவருடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய விதத்தில் தேவன் அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஸோ அப்போ இந்த மாதத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவது சொல்லப்பட்டிருக்க அந்த காரியம், விடியற் காலத்தினுடைய அந்த வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ வெளிச்சம் எழும்பும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விடியற் காலத்தின் வெளிச்சத்தை அவர் எழும்ப பண்ணுகிறார். வாசிங்க உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. வெளிச்சம் எழும்பும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். என் நேசர் என்னோடு பேசி, என் நேசர் என்னோடு பேசி, என் பிரியமே, என் பிரியமே, என் ரூபவதியே, என் ரூபவதியே, எழுந்து வா, எழுந்து வா. ஒரு இந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், என் நேசர் என்னோட பேசி. போன மாதத்துல நம்ம கர்த்தர் நம்ம கொடுத்ததான இந்த வாக்குத்தத்தத்துல இப்பொழுதும் எழும்புவேன், உயருவேன், மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்கிறதான இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருந்தார். அப்ப பாருங்க, இந்த இடத்துல இங்க சொல்லப்படுகிறது, என் நேசர் என்னோடு பேசி. தேவன் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறார், ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். என்ன சொல்கிறார்? என் பிரியமே. என்ன சொல்கிறார்? என் ரூபவதியே. அடுத்து என்ன சொல்கிறார்? நீ எழுந்து வா. ஹல்லேலூயா. அப்போ உலக பிரகாரமாக பலவிதமான நிந்தனைகளையும் அவமானங்களையும் பலவிதமான பழி சொற்களையும் பலவிதமான புறக்கணிப்பையும் பலவிதமான வேதனைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கலாம். ஆனால் நம்மை உண்டாக்கின ஆண்டவர், நம்மை படைத்த தெய்வம், அவர் நம்மை பார்த்து சொல்கிறதான ஒரு வார்த்தை, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று சொல்லி தேவன் தம்முடைய ஜனத்தை பார்த்து நம்மை பார்த்து அவர் புகழுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் பிரியமே. தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் ரூபவதியே, நீ எழுந்து வா. அல்லேலூயா. இப்ப நம்ம அப்படி இருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய பிரியமா இருக்கிறோமா? என் பிரியமே. அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என் பிரியமே அப்படின்னா வந்து என்னது? உன்னை தவிர இந்த உலகத்துல நான் நேசிப்பதற்கு வேற ஒருத்தருமே இல்லை என்கிற அந்த அளவுல ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், என் பிரியமே. அடுத்த ஆண்டு சொல்றாரு, என் ரூபவதியே. உன்ன மாதிரி இந்த உலகத்திலேயே அழகுள்ளதான ஒரு ஜனம் வேற யாருமே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்தவர் புகழுகிறார், என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று சொல்லி என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் நம்மை புகழுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவருடைய பிரியமாக, ஆண்டவருடைய ரூபவதியாக இருக்கிறபடினாலே
தேவன் நாம் செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு காரியம் உண்டு. அப்போ தேவன் நம்மை பிரியமே என்று சொல்லி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை ரூபவதியே என்று சொல்லி அவர் நம்மை அழைக்கிறார். ஆகையினால் அதை நினைத்து கொண்டே சந்தோஷமாக நாம் படுத்தே இருப்பது அல்ல. அதை நினைத்து கொண்டே நம்முடைய நண்பர்கள் மத்தியில, உறவுகள் மத்தியில நாம் அவைகளை சொல்லிக்கொண்டு நாம் அவ்விதமாக அந்த மகிழ்ச்சியிலேயே நாம் இருப்பது அல்ல. நம்மை எழுந்து வரும்படி என்ன பண்ணுகிறார்? தேவன் சொல்லுகிறார். நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நாம் செய்து நிறைவேற்ற வேண்டிய சில செயல்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன பண்ணு? எழுந்து வா. அப்ப நாம் எழுந்து வர வேண்டும்? அப்போ உன் வெளிச்சம் எழும்பும். அப்போ நாம் எழும்ப வேண்டும். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திற்கு, ஆண்டவர் நம்மை உப்பாக, இந்த பூமிக்கு உப்பாக, இந்த உலகத்திற்கு கர்த்தர் நம்மை வெளிச்சமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப இந்த வெளிச்சம் அது சாட்சிக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து வா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சாட்சியை ஆண்டவர் உலகத்திற்கு வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். நம்மை சுற்றி இருக்கிறதான நம்முடைய ஜனத்தாருக்கு அதை ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். எனவே ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து வா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். ஏன் நாம் எழுந்து வர வேண்டும்? வாசிங்க அதே அதிகாரத்துல உன்னத பாட்டிய புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிங்க. உன்னத பாட்டிய புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம் 11, 12, 13. இதோ மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒளிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. பாருங்க, இங்க சொல்லப்படுகிறது ஒரு 7 காரியங்களை ஆண்டு சொல்லுகிறார். இதோ மாரி காலம் சென்றது. மாரி காலம் அப்படின்னா மழை பெய்கிறதான அந்த காலம். மாரி காலம் சென்றது. அடுத்தங்க சொல்லப்படுகிறது மழை பெய்து ஒளிந்தது. அப்ப காலங்கள் என்னப்படுகிறது? மாறுகிறது. சூழ்நிலைகள் மாறுகிறது. அப்ப மாற போகுது அல்ல, மாறி விட்டது என்று சொல்லி என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் சொல்கிறார், மாரி காலம் சென்றது. மாரி காலம் என்ன பண்ணிருச்சு? போயிருச்சு. மழை பெய்து ஓய்ந்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டதான புயல், நம்முடைய வாழ்க்கையில வீசினதான புயல், நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டதான பிரச்சனைகள், போராட்டங்கள், அவைகள் ஓய்ந்தது. மழை அவைகள் ஓய்ந்தது. அப்போ சண்டைக்காரியான ஒரு ஸ்திரீயுடனே வீட்டிலே குடியிருப்பதை காட்டிலும் வீட்டின் மூளையிலே ஒரு ஓரத்துல குடியிருப்பது நலம் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மழையின் காலத்துல ஓயாத ஒழுக்கு அது எப்படிப்பட்டதோ அது போல சண்டைக்காரியான அந்த ஸ்திரீயினுடையதான அந்த காரியங்கள் அவைகள் ஓயாத ஒழுக்கு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்க. அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில எங்க பார்த்தாலும் ஒரே சண்டை, எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனை, எங்க பார்த்தாலும் ஒரே போராட்டம், எங்க பார்த்தாலும் ஒரே வேதனைகள். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருந்து நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், மழை காலம் வந்தது, மழை பெய்து அவைகள் ஓய்ந்தது என்று சொல்லி என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து அங்க சொல்லப்படுகிறது பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது. அப்ப ஆண்டவர் அவர் புஷ்பங்களை அவர் துளிர்க்க பண்ணுகிறவராக அவர் இருக்கிறார். அடுத்தது குருவிகள் பாடும் காலம் வந்தது. அப்ப இதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வசந்த காலம் என்ன பண்ணிடுச்சு? வந்துருச்சுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தில் நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்ப குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய்த்தது, திராட்சை செடி பூத்து வாசனை பரிமளிக்கிறது. ஆகையால் என் பிரியமே, என் ரூபவதியே, நீ என்ன பண்ணு? எழுந்து வா. அப்போ காலங்கள் மாறி இருக்கிறது. அதனால இன்னும் நடந்த ஏதோ சில தீமையான காரியத்தை நினைத்து அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இழந்த ஏதோ சில காரியங்களை யோசிச்சு அதை குறித்தே நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே, அதை குறித்தே நீ துக்கப்பட்டு கொண்டிருக்காதே. அந்த சூழ்நிலைகள் கடந்து போய்விட்டது. உனக்கென்று நான் நன்மையை வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், வசந்த காலத்தை வைத்திருக்கிறேன். வசந்த காலம் வந்துவிட்டது. ஆகையால் என் பிரியமை, என் ரூபவதியே, நீ எழுந்து வர வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எங்க வரணும், எதற்காக வரணும், எப்படி வரணும் அப்படிங்கிற அந்த காரியங்கள் நம்ம பார்ப்போம். அப்ப அதை குறித்து தான் நம்ம அந்த வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 14வது வசனம் வாசிங்க. உன்னத பாட்டிய புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். பாருங்க, அப்ப இங்க சொல்லப்படுகிறது யாரை ஆண்டவர் எழும்ப சொல்லுகிறார், எங்கே நாம் எழும்ப வேண்டும், எங்கே வர வேண்டும், எதற்காக வர வேண்டும், எப்படி வர வேண்டும் அப்படின்னா ஆண்டங்க சொல்கிறார், கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே.
அப்ப கன்மலை என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்ப அந்த கிறிஸ்துவாகிய அந்த ஆண்டவருடைய அந்த வசனத்திற்குள்ள தங்கி இருக்கிற தேவ ஜனமே, பிரச்சனை வந்தது உண்மைதான், இழப்புகள் வந்தது உண்மைதான், போராட்டங்கள் வந்தது உண்மைதான், பாடுகள் வந்தது உண்மைதான், நிந்தனை வந்தது உண்மைதான். ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் என் வசனத்திற்குள்ளாக, என் வார்த்தைக்குள்ளாக தங்கி இருந்த, என் வசனத்திற்கு கீழ்ப்படிந்து, அப்போ வெளிப்படுத்துற விசேஷத்துல 3வது அதிகாரத்துல அங்க 12வது வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிற போல, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால், அப்ப கொஞ்ச பலனின் நேரத்துல ஆண்டோடைய வசனத்தை கை கொண்டு அந்த வசனத்தின்படி வாழணுமே என்று சொல்லி பல்ல கடிச்சுக்கிட்டு ஓடுனதான அந்த நாட்கள், வேதனையின் மத்தியிலும் நிந்தனையின் மத்தியிலும், ஐயோ நம்ம இந்த இடத்துல நம்ம உலக ஜனத்தை போல நம்ம நடந்தோம் அப்படின்னா ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்படுமேன்னு சொல்லி ஆண்டோடைய நாமத்து நிமித்தம், வசனத்து நிமித்தம் துன்பங்களையும் பாடுகளையும் சுமந்து கொண்டு ஓடினதான அப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலைகளை கடந்து சென்றதான உங்களை பார்த்து ஆண்டு சொல்கிறார், கண்மலையிலும் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே, உன் முகரூபத்தை என்ன பண்ணு காண்பி என்று சொல்லி என்ன பண்ணுகிறார் ஆண்டவர். அவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். அப்ப முகரூபத்தை ஆண்டவர் காண்பிக்கும்படி விரும்புகிறார், சத்தத்தை ஆண்டவர் கேட்கும்படி விரும்புகிறார். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்குள்ளாக, தேவனுடைய வசனத்திற்குள்ளாக, ஆலய ஆண்டவரை தேடி வருகிறதான காரியங்கள், ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணித்து இருக்கிறதான காரியங்கள், ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஜெபித்து தேவ பிரசன்னத்துல காத்திருக்கிறான காரியங்கள். அப்ப இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட்டு சொல்கிறார், உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் அங்க சொல்லுகிறார். அப்ப நம்ம இதுல பார்க்கும் பொழுது ஒரு 7 காரியங்களை என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எங்க வரணும், எதற்காக வரணும், எப்படி வரணுங்கிறதான காரியத்துல ஆண்டவர் ஒரு 7 காரியத்தை சொல்லுகிறார். இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்கு நம்மளுக்கு நேரம் இருக்காது. சுருக்கமா சில காரியங்களை மாத்திர சொல்லி என்ன பண்ணுகிறேன், நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் சித்தமானபடி வருகிற முதல் வாரத்துல இதை தொடர்ந்து என்ன பண்ணுவோம், நம்ம தியானிப்போம். அப்போ ஒரு 7 காரியங்கள் என்ன அப்படின்னா, தோட்டத்திற்கு வா என்று சொல்லி தேவன் அழைக்கிறார். ஹல்லேலூயா. எங்க வரணும், நம்ம தோட்டத்திற்கு என்ன பண்ணணும் வரணும். அடுத்தது நம்ம எங்க வரணும் அப்படின்னா தோட்டத்துக்கு வரணும். எதற்காக வரணும் அப்படின்னா தோட்டத்தில் தங்கும்படி வா. எதற்காக வரணும், தோட்டத்துல தங்கி இருக்கும்படி வரணும். அடுத்தது எதற்காக வரணும் அப்படின்னா தோட்டத்தில் பணி செய்ய வா. எதற்காக வரணும், தோட்டத்தில் பணி செய்ய வரணும். அடுத்தது எதற்காக வரணும் அப்படின்னா தோட்டத்தை பாதுகாக்க வா. எதற்காக வரணும், தோட்டத்தை பாதுகாப்பதற்காக வரணும். அடுத்தது எதற்காக வரணும்னா தோட்டத்தில் நேசரை பார்க்க வா. எதுக்கு வரணும், தோட்டத்துல நேசரை என்ன பண்ணணும் பார்க்க வரணும், ஆண்டவரை பார்க்க வரணும். அடுத்தது தோட்டத்தில் நேசரை இளைப்பாற்ற வா. தோட்டத்தில் இருக்கிற நேசர் அவர் இளைப்பாறத்தக்கதாக என்ன பண்ண வேண்டும், நாம் அவ்விதமான இளைப்பாறுதலை அவருக்கு கொடுக்கிறவராக, சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக நாம் தோட்டத்திற்கு என்ன பண்ணணும் வரணும். அடுத்தது 7வது காரியம் என்ன அப்படின்னா தோட்டத்தில் நேசரை தேடி துரிதமாக வா. என்ன பண்ணணும், துரிதமா வரணும். எப்படி வரக்கூடாது, கால தாமதமா என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாது. ஸோ இது போன்ற அநேக காரியங்கள் உண்டு. ஸோ இவைகளை குறித்து என்ன பண்ணுவோம், நம்ம தொடர்ந்து நம்ம தியானிப்போம். அப்போ தோட்டத்திற்கு வா. அப்போ தோட்டம் என்பது எதை குறிக்கிறது, தேவனுடைய ஆலயத்தை அது என்ன பண்ணுகிறது, அது குறிக்கிறது. இப்போ தோட்டத்திற்கு வா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா. அப்போ இந்த இடத்துல கர்த்தருடைய அந்த மணவாட்டியாகிய அந்த சபை அது என்ன பண்ணுகிறது அப்படின்னா, அந்த சூலைமெத்தியை குறித்து அங்கே சொல்லப்படும் பொழுது சூலைமெத்தியை கர்த்தருடைய சபைக்கு அடையாளமாகவும் சாலமோனை தேவன் தனக்கு அடையாளமாகவும் வைத்து இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் இது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கிறதான அந்த ஒரு உறவின் அடிப்படையில அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியதான அந்த விதத்துல தேவன் தம்முடைய சபைக்கும் தம்முடைய ஜனங்களுக்கும் இடையே இருக்கிறதான அந்த ஐக்கியத்தை, அந்த உறவை என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் அங்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப ஆண்டவங்க சொல்லுகிறார், என் பிரியமே என் ரூபவதியே என்ன பண்ணு நீ எழுந்துவான்னு சொல்லி என்ன பண்ணுறார் ஆண்டவங்களை அழைக்கிறார். அப்ப எங்க அழைக்கிறார், அவர் நம்மை தோட்டத்துக்கு என்ன பண்ணுகிறார், அவர் நம்மை அழைக்கிறார். அப்ப தோட்டத்துக்கு நம்ம ஏன் வரணும் அப்படின்னா, அப்ப அதுதான் இந்த 14வது வசனத்துல நம்ம இங்க வாசிச்சோம், உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. அல்லேலூயா. அப்ப நம்முடைய முகரூபத்தை ஆண்டவர் பார்க்கும்படி விரும்புகிறார். உன் முகரூபம் எப்படி இருக்கிறது, அது அழகுமா இருக்கிறது. அடுத்தது உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். எதை கேட்கட்டும், உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். லீவ் விட்டுட்டா பிள்ளைகள் கொயமன் என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு சத்தம் போட்டு இருப்பாங்க. பெற்றோர்கள் என்ன பண்ணுவோம், பிள்ளைகளை கண்டிப்பாக ஏச்சி கொஞ்ச நேரம் வாய மூணுங்கடி, எப்போ பார்த்தாலும் தோண சொல்லி என்ன பண்ணுங்க, ஏதாச்சும் பேசி இருக்கிறீங்க, ஏதாச்சும் சண்டை போட்டு இருக்கிறீங்க, ஏதாச்சும் என்ன பண்ணிக்கிறீங்க பண்ணிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறீங்களா,
அப்படின்னு சொல்லி அவங்க அமைதியாக இருந்தவொன்னு சொல்லுவோம், அப்பாடா இப்போதான் வந்து என்னது மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். ஸ்கூலில் பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுவோம், கைமையாக பேசியிருப்பாங்க, மிஸ் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கேப்பில் வந்து என்னது பயங்கரமாக ஏதோ ஒன்று பேசியிருப்பாங்க. ஒன்று மிஸ் சொல்லுவாங்க, சைலண்ட், அமைதியாக இருக்க மாட்டீங்களா அப்படிம்பாங்க. உடனே வந்து என்னது ஒரு பின்ன கீழே போட்டால் சத்தம் கேட்கும். அப்போ அந்த அளவு என்ன பண்ணுவாங்க, பசங்க அமைதியாக இருப்பாங்க. சே மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அப்போ அது போல் ஆண்டவர் வந்து என்ன விரும்புகிறார் அப்படின்னா, அவர் நம்முடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறார். அப்போ உலக பிரகாரமாக நம்முடைய சத்தங்கள் மற்றவர்களுக்கு அது ஒரு இறைச்சலாக இருக்கலாம், அது ஒரு வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் ஆண்டு சொல்லாரு, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் வந்து எப்படி இருக்குது, உன் சத்தம் அது இன்பமாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பேச பேச இன்னும் பேசுமா அப்படின்னு சொல்லி அதை ஆசையாக கேட்குற ஒரு தெய்வம் தான் வந்து யாரு, நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லாரு, உன்னுடைய சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமா இருக்குது. அப்போ நம்ம எங்கே வரணும், தோட்டத்துக்கு வரணும். எதற்காக வரணும், தோட்டத்தில் தங்கி இருக்கும்படி வரணும். தோட்டத்தில் வந்து தங்கி இருந்து நம்ம என்ன செய்யணும், நம்முடைய முகத்தை நாம் ஆண்டவருக்கு காண்பிக்கணும். நாம் அவரோடு கூட என்ன பண்ண வேண்டும், நாம் பேச வேண்டும். நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். அதனால தான் அந்த நம்ம வாசித்த அந்த வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது. ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் இந்த மாத கடைசியில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு நேரத்தை ஒதுக்கி, வேதத்தை வாசிப்பதற்கு நேரத்தை ஒதுக்கி, தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணுங்க, நல்ல பாடல்கள், உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு என்ன பண்ணுங்க, ஆண்டோடைய பாடல்களை பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. வேற எதுவும் பாட்டு பாடிடாதீங்க. புலம்பல் பாட்டை விட்டுட்டு என்ன பண்ணுங்க, சங்கீதத்தின் பாடல்களை என்ன பண்ணுங்க, பாடுங்க. ஹல்லேலூயா. அப்போ வேற பாட்டு, உலக பிரகாரமான சினிமா பாட்டுலாம் என்ன பண்ணாதீங்க, பாடாதீங்க. என்ன பண்ணுங்க, ஆண்டவரை உயர்த்துகிறதான பாடல் என்ன பண்ணுங்க, பாருங்க. அன்னைக்கு ஒரு சகோதரனுடைய ஒரு ஸ்டேட்டஸ் திடீர்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தம்பிக்கு வந்து ஹாப்பி பர்த்டேக்காக என்ன பண்ணியிருக்கிறான், அவன் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறான். அப்போ அந்த ஸ்டேட்டஸில் வந்து பின்னாடி வந்து ஹம்மிங் ஒரு மியூசிக் என்ன பண்ணுது, ஓடுது. அப்போது நான் அதை பார்த்து முடிச்சுட்டு, சரி ஓகே அந்த பையனுக்கு அவன் தம்பி வாழ்த்து சொல்கிறான்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன். அப்படி விட்டுட்டேன். அப்புறமா தான் பின்னாடி பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு மியூசிக் போதே, இது என்ன மியூசிக் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, நம்ம பாட்டா, கிறிஸ்தவ பாட்டா, இது என்ன பாட்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ரொம்ப நேரம் ஞாபகம் வரல. அப்புறம் தான் திடீர்னு சொல்லி ஒரு ஞாபகம் வந்துச்சு, இது கிறிஸ்தவ பாடல் இல்லை, இது வந்து என்னது ஒரு சினிமா பாடல். அப்போ அந்த சினிமா பாடலோடைய அந்த மியூசிக் என்ன பண்ணிக்கிறான் அந்த தம்பி, பேக்ரவுண்டில் என்ன பண்ணிக்க வச்சிருக்கான். அவன் வச்சானோ அல்லது அவன் ஃப்ரெண்டு வச்சதை அவன் வந்து ஷேர் பண்ணானோ வந்து என்ன பண்ணல தெரில. அப்போ சர்ச்சுக்கு வர தம்பி தான், அபிஷேகம் பெற்றதான தம்பி தான், கர்த்தருக்கு பிரியமாக ஊழியம் செய்கிறதான தம்பி தான். ஆனால் என்ன பண்ணிருக்கிறாரு, அப்போ அது எந்த தம்பின்னு தெரில. அப்படிதானே உங்கள் கேள்வி அதுதான். அப்போ உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். அப்போ குருவிகள் பாடும் காலம் வந்தது. அப்போ வந்த குருவி வந்து என்ன பாட்டு பாடணும், ஆமாம் ஆண்டவரை உயர்த்துகிறதான பாட்டு பாடணும். வேற பாட்டு என்ன பண்ணக்கூடாது, பாடக்கூடாது. காட்டுப்புறாவின் சத்தம் தேசத்தில் கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ வனாந்தரத்தில் ஒரு யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணுகிறான், விரியன் பாம்பு குட்டிகளே மனம் திரும்புகள் என்று சொல்லி என்ன பண்ணுகிறான், கர்ச்சனையோடு கூட அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். யாரை பார்த்து, ரட்சிக்கப்பட்டு தங்களை அர்ப்பணிச்சு, ஐயா நாங்கள் மனம் திரும்புகிறோம், நாங்கள் ஞானசானம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரதான கூட்டத்தை பார்த்து யோவான் ஸ்நானகன் எப்படி பேசுறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார். உங்களை பார்த்து நான் அப்படி பேசினா என்ன பண்ணுவீங்க நீங்கள், அட போங்க பாஸ்டர், 1ஆம் தேதி அதுமாதிரி என்ன பண்ணுங்க, கூப்பிட்டு வச்சு எங்களை திட்டுறீங்களா, போங்க பாஸ்டர் அடுத்த வாரம் என்ன பண்ண மாட்டோம், அடுத்த மாதம் 1ஆம் தேதி நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லி நீங்கள் லீவ் போட்டுருவீங்க. ஆனால் அவன் அவ்வளோ திட்டினாலும், யோவான் ஸ்நானகனே நீங்கள் என்னை திட்டுங்க, நீதிமான் என்னை கொட்டட்டும், என் தலை அதை அள்ளல் தட்டுவதில்லை, அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும், அது எங்களுடைய வாழ்க்கை அபிஷேகத்தை பெருக பண்ணும். நீங்கள் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அந்த ரட்சிப்பு வேணும். நீங்கள் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அந்த மனம் திரும்புதல் தான் எங்களுக்கு அவசியம், எங்களுக்கு கர்த்தர் அவசியம், எங்களுக்கு பரலோகம் அவசியம், எங்களுக்கு மனம் திரும்புதல் அவசியம் சொல்லி என்ன பண்ணாங்க, தங்களை அர்ப்பணித்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வருகிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ காட்டுப்புறாவின் சத்தம் என்ன பண்ணுகிறது, தேசத்தில் அது என்ன பண்ணுகிறது, அது கேட்கப்படுகிறது. குருவிகள் பாடும் காலம் வந்தது என்று சொல்லி என்ன பண்ணுகிறது, சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறார், தோட்டத்துக்கு வரும்படி சொல்கிறார், தோட்டத்தில் தங்கியிருக்கும்படி சொல்கிறார். அப்போ தோட்டத்தில் தங்கியிருக்கிறதான தேவஜனை என்ன பண்ணணும், அவரை புகழ்ந்து பாட வேண்டும். நம்ம உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் முகரூபம் வந்து எப்படி இருக்கிறது, அழகுமாய் இருக்கிறது சொல்லி என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் அங்கே சொல்லி இருக்கிறார். இன்னொரு ஒரு வசனத்தை வாசிங்க, உன்னத பாட்டிய புஸ்தகம் அதே 2ஆவது அதிகாரத்தில் 15ஆவது வசனம் வாசிங்க. உன்னத பாட்டிய புஸ்தகம்
2வது அதிகாரம் 15வது வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. அப்ப பாருங்க, அப்போ தோட்டத்துக்கு வரணும். அந்த தோட்டம் வந்து என்னது? சபை. தோட்டத்துல வருகிறதான நாம் வந்து என்ன பண்ணணும்? அந்த தோட்டத்துல தங்கி இருக்கணும். அப்ப தோட்டத்துல என்ன இருக்குது? தேவ பிரசன்னம் இருக்கிறது, தேவன் அங்க இருக்கிறார். அப்ப அந்த தேவ பிரசன்னத்துல என்ன பண்ணணும்? நம்ம தங்கி இருக்கணும். ஆலயத்துக்கு வருகிறோம், இங்கே ஜெபம் பண்றோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், அவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். தேவ பிரசன்னத்தை இங்கேயே நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. நம்ம வந்து என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுக்கு போனாலும், வேலை ஸ்தலத்துக்கு போனாலும், பள்ளிக்கூடத்துக்கு போனாலும், நம்ம எங்க போனாலும் அந்த தேவ பிரசன்னத்தை நாம் சுமந்து கொண்டு போக வேண்டும். அப்ப அதான் என்னது? தேவ பிரசன்னத்துல தங்கி இருக்கிறதான ஒரு அனுபவங்கள். அப்ப தேவ பிரசன்னத்துல நம்ம தங்கி இருக்கிறது மாத்திரமல்ல, தோட்டத்தில் பணி செய்யும்படி வா. அப்போ அந்த தோட்டத்தில் நம்ம வந்து என்ன பண்ணோம்? நம்ம வேலை செய்யணும்னு சொல்லி என்ன ஆண்டவர் விரும்புகிறார். என்ன வேலை செய்யணுமா? அதான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநெறிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள், திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. அப்ப திராட்சை தோட்டம், அப்போ நம்முடைய சரீரம் இது ஒரு திராட்சை தோட்டம், நம்முடைய சபை இது ஒரு திராட்சை தோட்டம், நம்முடைய தேசம், நம்முடைய பட்டணம் அது ஒரு திராட்சை தோட்டம். அப்போ அதுல என்ன பண்ணுகிறது அப்படின்னா, குழிநெறிகளும் சிறுநெறிகளும் என்ன பண்ணுகிறது? தோட்டத்தை அவைகள் கெடுத்து கொண்டு இருக்கிறது. அப்ப குழியை பறிச்சு என்ன பண்ணுது? அது உள்ள போய் இருக்குது. அப்ப குழிநெறி இருக்கிற மாதிரியே தெரியல, திடீர்னு என்ன பண்ணுது? அது வந்து வெளியில வந்து திராட்சை தோட்டத்தில் இருக்கிறதான பூவையும் பிஞ்சை என்ன பண்ணுகிறது? அதை வந்து என்ன பண்ணுது? அதை உதிர பண்ணி விடுகிறது, அதை பறித்து போடுகிறது, அதை அழித்து போட்டு விடுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கிறோம், ஜெபம் பண்றோம், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய சுகவாழ்வு துளிர்க்கிறது, நம்முடைய ஆசீர்வாதங்கள் துளிர்க்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் துளிர்க்கிறது. ஆனா திடீர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதோ திடீரென்று சொல்லி வந்ததான சில புயல், சில காற்று, சில பிரச்சனை, சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான ஆசீர்வாதங்களை அவைகள் பறித்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சில ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போகக்கூடிய விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணுகிறது? சில துன்பங்களை, சில போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து விடுகிறது. அப்ப அதான் என்னது? அது குழிநெறியின் அனுபவங்கள், சிறுநெறியினுடைய அனுபவங்களாக இருக்கிறது. அப்ப அதை நம்ம வந்து என்ன பண்ணணும்? நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப எதனால என் வாழ்க்கையில பிரச்சனை வருது, எதனால என்னுடைய வாழ்க்கையில நெருக்க வருது, எதனால சில இழப்புகளை நான் சந்திக்கிறேன், எதனால இந்த பாதையில் நான் கடந்து போறேன்னு சொல்லி நாம் அவைகளை தேவ சமூகத்துல தேடி பார்த்து, ஆராய்ந்து பார்த்து, பரிசுத்த ஆவியோட அந்த வெளிச்சத்துல நம்ம தேடி பார்த்து நம்ம அவைகளை நம்ம கண்டுபிடித்து அவைகளை அழிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழிநெறிகளையும் சிறுநெறிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. அடுத்த ஒரு வசனம் வாசிங்க, அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க, 16 வாசிங்க. உன்னத பாட்டு 2:16. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். பாருங்க, அப்ப இங்க சொல்லப்படுகிறது என் நேசர் என்னுடையவர். அப்ப நம்ம தேவனுடைய தோட்டத்துக்கு வந்தா மாத்திரம் போதாது, தேவனுடைய தோட்டத்துல நம்ம தங்கி இருக்கணும், தேவனுடைய தோட்டத்துல நம்ம பணி செய்யணும், தேவனுடைய தோட்டத்தை நம்ம பாதுகாக்கணும். அடுத்தது தோட்டத்துல நேசரை நம்ம வந்து என்ன பண்ணணும்? நம்ம வந்து பார்க்கணும். அப்ப தேவ சமூகத்துக்கு வருகிறதான நம்ம ஜப நேரத்துக்கு நம்ம போகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, தேவ பிரசன்னத்தை என்ன பண்ணோம்? நம்ம உணரணும். அங்க சொல்லப்படுகிறது என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள் என்ன பண்ணுகிறார்? மேய்கிறார் என்று சொல்லி என்ன பண்ணப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த லீலி புஷ்பமானது அது வாசனை கொடுக்கக்கூடியது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வாசனை கொடுக்கும்? முட்களுக்கு நடுவிலே அது வாசனை வீசுகிறது. காற்று அடிக்கும் பொழுது அந்த லீலி புஷ்ப செடியானது அது அப்படியே அசைகிறது. அப்ப அந்த லீலி புஷ்ப செடி அது முட்களுக்கு நடுவே வளர்கிறபடினாலே அது அசையும் பொழுது பக்கத்தில் இருக்கிறதான முள்ளுகள் அதை குத்தி என்ன பண்ணுகிறது? காயப்படுத்துகிறது. அப்ப அதனால் கிழிக்கப்படுகிறதான அந்த பூவில் இருந்து என்ன பண்ணல? கெட்ட வார்த்தை வரல, தூஷணமான வார்த்தைகள் வரல, முறுமுறுப்புகள் வரல. அது தெய்வீக வாசனை என்ன பண்ணுகிறது? அது கொடுக்கிறது. எனவே நேசர் என்ன பண்ணுகிறாரா? அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே என்ன பண்ணுகிறார்? அவர் மேய்கிறார். எனவே இந்த இடத்துல அங்க சொல்லப்படுகிறது என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மேல உரிமை பாராட்டி ஆண்டவரை சந்திச்சு அவருக்கு பிரியமானவர்களாக மாற இன்னும் அதிகமாக என்ன பண்ண வேண்டும்? நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் அவர் நம்மை தொடர்ந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுமி நிற்போம். எழுமி நின்று ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. இந்த வருடம் முழுவதிலும் கர்த்தர் நம்மை நடத்தினார். இந்த வருடத்தினுடைய கடைசியில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கலாம், நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல வேலை, நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இத்தனையும் வைத்திருக்கிறதான நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் பிரியமே,
என் ரூபவதியே நீ எழுந்து வா. நாம் ஏன் எழுந்து வர வேண்டும்? என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு நாம் வரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தேவனை உரிமை பாராட்டணும், தேவன் நம்மை பார்த்து அவர் உரிமை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு நெருக்கமான ஒரு ஐக்கியத்துக்குள்ள நம்ம வரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சூலைமத்தியை குறித்து சொல்லப்படுகிறது, நேசர் வந்து கதவை தட்டும் பொழுது அவள் சொல்லுகிறாள், இப்பொழுதுதான் என் பாதத்தை கழுவினேன், இப்பொழுதுதான் என் உடைகளை களைந்து போட்டேன், இப்பொழுதுதான் நான் படுத்திருக்கிறேன், நான் எப்படி எழும்புவேன் என்று சொல்லி அநேக சாக்கு போக்குகளை அவள் சொல்லி கொண்டிருக்கிறாள். உடைய வாழ்க்கையில கடந்த மாதத்துல, கடந்த வருஷத்துல நீங்க கடந்து போன சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் நிமித்தமாக இந்த வாழ்க்கையில் நீங்க ஏகப்பட்ட காரியத்தை நீங்க சொல்லி கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில இது நடந்துச்சு, அதனாலதான் நான் இப்படி, அது நடந்துச்சு அதனாலதான் நான் அப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தை நம்ம சொல்லி கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ சோத்திரம், மழை பெய்து ஓய்ந்தது, மாரி காலம் சென்றது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் தேசத்திலே கேட்கப்படுகிறது. ஆகையால் என் பிரியமே, என் ரூபவதியே நீ எழுந்து வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்தித்த பாடுகள், சந்தித்த பிரச்சனைகள், சந்தித்த போராட்டங்கள், அல்லது ஏதோ கர்த்தரை வேதனைப்படுத்தக்கூடிய குறைவின் காரியங்கள், பாவத்தின் காரியங்கள், இவைகள் நிமித்தமாக நம்ம எந்த இடத்துல இடறினோமோ, எந்த இடத்துல விழுந்தோமோ அங்கேயே நின்றுக்கிட்டு நம்ம வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமா, அழுதுகிட்டே இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை இந்த காலை நேரத்தில் ஆண்டவங்களை பார்த்து சொல்கிறார், நீ எழுந்து வா, நீ ரூபவதி, நீ என்னுடைய பிரியம், நீ எழுந்து வா என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிறது, நான் சிறுமைப்பட்ட தேசத்துல தேவன் என்னை பெருக பண்ணினார், என் தகப்பனுடைய வீட்டையும் என் வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணினார் என்று சொல்லி யோசேப்பு தன் பிள்ளைகளுக்கு அவன் மனாசே, எப்ராயிம் என்கிறதான பெயர்களை இட்டு கர்த்தரை அவன் துதிக்க ஆரம்பிக்கிறான். காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம், உன் வருத்தங்களை நீ மறக்கணும்ப்பா. நடந்தது ஏன் நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா, இனிமே நடக்க வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. இந்த துக்கத்தை மாற்றி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு இந்த துக்கம் இது ஒரு தடையா இருக்குது. நீ நடந்ததையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறல்ல. சாமுவேலை குறித்து பார்க்கும் பொழுது அவன் அழுது கொண்டிருக்கிறான், முழுவதும் அவன் அழுகிறான். அவனை பார்த்து சொன்னாரு, நீ எந்த மட்டும் நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ துக்கித்து கொண்டு இருப்பாய். நீ எழும்பு, உன் கொம்பை தைலத்தினாலே நிரப்பு, நான் உன்னை தாவீதினிடத்தில் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேலை ஆண்டவர் பலப்படுத்தினார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஏதோ சில இழப்புகள் வந்தது உண்மைதான், ஏதோ சில போராட்டங்கள், நெருக்கங்கள், தாங்க முடியாத வேதனைகள் வந்தது எல்லாம் உண்மைதான். அதுக்காக நடந்ததையே பேசிக்கிட்டு இருந்தா நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு நன்மைகளை செய்ய முடியாது. எனவே நடந்ததெல்லாம் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு, நடந்தது எல்லாம் நன்மைக்காக என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் முன்னோக்கி கடந்து செல்லும் பொழுது தேவன் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட உங்களை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம்,
கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நடந்ததெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, களி கூர்ந்து பாடிடுவே. நடந்ததெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. யெகோவா தேவன் என் வாழ்வில் பெலனானா, யெகோவா எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவா தேவன் என் வாழ்வில் பெலனானா, எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவா தேவன் என் வாழ்வில் பெலனானா, எல்லாமே பார்த்துக் கொள்வார். நடந்ததெல்லாம் நடந்ததெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. நடந்ததெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. நல்ல கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை நம்ம எல்லாரும் மையப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யோசேப்பு அவன் குழியில் போடப்பட்டான், வனாந்தரத்திலே அவன் நடக்கத்தக்கதாக விற்று போடப்பட்டான். போத்திபாருடைய வீட்டிலே அடிமையாய் வேலை செய்யும்படி அவன் அங்கே அடிமைப்படுத்தப்பட்டான். சிறைச்சாலையில் செய்யாத தவறுக்காக சிறைச்சாலையினுடைய அந்த தண்டனைகளை அவன் அனுபவித்தான். ஆனால் தேவன் அவனுக்கென்று ஒரு விடியற் காலத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், இந்த வருத்தங்கள் யாவையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினான். என் தகப்பன் வீட்டையும் என் வருத்தங்கள் யாவையும் நான் மறக்கும்படி பண்ணினார் என்று சொல்லி
அவன் கர்த்தரை துதிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை அந்த எகிப்து தேசத்தில் அவனை உயர்த்தி வைத்து அவருடைய சொப்பனத்தை நிறைவேற்றி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த பொழுது சகோதரர்கள் வருகிறார்கள். சகோதரருக்கு அவன் தன்னை வெளிப்படுத்துகிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான காரியம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இந்நாள் நடந்து வருகிறபடியே அநேக ஜனங்களுக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படி அவர் என்னை இந்த பாதையிலே நடத்தினார் என்று சொல்லி அவன் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை அவன் சார்ந்து கொண்டான். ஹல்லேலூயா. மனிதர் செய்த தீமையை அவன் சார்ந்து கொள்ளல. அதை நினைச்சுக்கிட்டு நான் இவனை கவலைப்பட்டுட்டே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுகிறான், கர்த்தர் ஜீவரட்சணை செய்யும்படி அநேக ஜனங்களை உயிரோடு காப்பதற்கு ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே இந்த எகிப்திற்கு கொண்டு வந்தார் என்று சொல்லி கர்த்தருக்கு அவன் நன்றி செலுத்துகிறான். கைகளை வைத்து ஆண்டக்கு எல்லாரும் நன்றி செலுத்துங்க. நீங்க கடந்து போகிற பாதைகள், கடந்து போகிற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அநேகருக்கு ஜீவரட்சணை செய்யக்கூடிய இடத்துல யோசேப்பை உயர்த்தி ஆசீர்வதித்த ஆண்டவர் அநேகருக்கு நன்மையாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகருக்கு நல்ல ஒரு ரோல் மாடலாக, எடுத்துக்காட்டாக, சாட்சியாக கர்த்தர் நம்மை நிறுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறாரு. கைகளை வைத்து ஆண்டவருக்கு எல்லாம் நன்றி செலுத்துங்க. நடந்த எல்லாவற்றுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நடந்த எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நாங்கள் சந்தித்த துக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், நாங்கள் சந்தித்த வேதனைக்காக ஸ்தோத்திரம், நாங்கள் சந்தித்த நிந்தனைக்காக ஸ்தோத்திரம், நாங்கள் சந்தித்த அவமானங்களுக்காக ஸ்தோத்திரம், நாங்கள் சந்தித்ததான தனிமைக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவர் நாங்கள் சந்தித்ததான எல்லா இழப்புகளுக்காக ஸ்தோத்திரம், பிரச்சனைகளுக்காக ஸ்தோத்திரம், போராட்டங்களுக்காக ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற பண்ணி எங்களுக்கென்று ஒரு வசந்த காலத்தை நீ தருகிற தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யோசேப்பின் வாழ்க்கையில துக்கத்தை மாற்றி ஒரு வசந்த காலத்தை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்துல நம்முடைய துக்கங்களை மாற்றி நமக்கென்று ஒரு வசந்த காலத்தை, நமக்கென்று ஒரு நன்மையின் காலத்தை தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த 11 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் வித்தியாசமா இருந்திருக்கலாம். அதெல்லாம் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டு அவைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த புதிய மாதத்துல கடந்து போங்க. வருகிற புதிய மாசம், வருகிற புதிய வருஷம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இதுவரை நடத்தினாரே, இனிமேலும் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக அவர் இருக்கிறவர். நம்முடைய குடும்பத்தை நடத்துவார், நம்முடைய தொழிலை நடத்துவார், பிள்ளைகளை நடத்துவார். சோதர குடும்பத்தில் இருக்கிற கணவனும் நடத்துவார், மனைவியை நடத்துவார். நம்முடைய உறவுகளை நடத்துவார். நம்முடைய நிகழ்காலங்களையும் எதிர்காலங்களையும் நன்மையாய் நடத்துவதற்கு தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். சூழ்நிலையை பார்த்து ஒரு எலியாவை போல சோர்ந்து போகாதபடி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி எலியாவுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்து, புதிய ஊழியத்தை கொடுத்து ஆண்டவர் உற்சாகப்படுத்தினது போல இந்த காலை நேரத்தில், இந்த மாதத்தில் ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். உடைய வெளிச்சம் அது எழும்பும், உடைய சுகவாழ்வு அது துளிர்க்கும், உடைய நீதி உனக்கு முன்னாலே போகும், என்னுடைய மகிமை உன்னை பாதுகாக்கும் சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்கு திட்டங்களுக்காக கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட உங்களை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க. அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தப்படுவோம். ரட்சிக்கப்பட்டு தண்ணீரில் முழுகி பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானசனத்தை பெற்றுக்கொண்டவங்க இந்த கர்த்தருடைய பந்திக்கு என்று நீங்கள் ஆயத்தப்படுங்கள். ஞானசனம் எடுக்காதவங்க நீங்க அமர்ந்து கொள்ளலாம். வருகிற கிறிஸ்துமஸ் அன்றைக்கு நமக்கு ஞானசன ஆராதனைகள் உண்டு. இது வரைக்கும் ஞானசனம் எடுக்காதவங்க, சர்ச்சுக்கு நான் இன்னும் ஞானசனம் எடுக்கல அப்படிங்கிறவங்க ஞானசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பெயர்களை சொல்லுங்க. வருகிற நாட்கள் அதுக்குரியதான வகுப்புகள் உண்டு. அதை தொடர்ந்து கிறிஸ்துமஸ் அன்றைக்கு உங்களுக்கு ஞானசன ஆராதனை இருக்கும். அதில் நீங்கள் உங்களை அர்ப்பணித்து கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்டதான அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி நமக்காக பிற்கப்பட்ட ஆண்டவருடைய சரீரத்திற்காக
நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நமக்காக சிந்தப்பட்ட ஆண்டவருடைய இரத்தத்திற்காக கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீங்கள் இதை வாங்கி பானம் பண்ணுங்கள். உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இரத்தமாய் இருக்கிறது என்றார். எந்த மனிதனும் தன்னைத்தானே நிதானித்து பார்த்து இந்த அப்பத்தை புசித்து இந்த ரசத்தை பானம் பண்ண கடவுள். ஜெபத்தோடு காத்திருப்போம். ஆண்டவர் இந்த அப்பத்தை ஆசீர்வதிக்கும்படி, இந்த ரசத்தை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த அப்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, இந்த ரசத்தை ஆசீர்வதிங்க. இதை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. எல்லாரும் நாமே ஆராய்ச்சி பார்ப்போம். இந்த அப்பத்தை நான் புசிப்பதற்கு, இந்த கர்த்தருடைய பந்தியில் நான் பங்கெடுப்பதற்கு நான் தகுதியாக இருக்கிறேனா, நான் ஆயத்தப்பட்டிருக்கிறேனா? நம்மளே ஆராய்ச்சி பார்ப்போம். குறைவுகள் இருக்கும்னா அதை அறிக்கை செஞ்சு விட்டு விடுங்க. அதே போல் ஆண்டோடைய அன்பை எண்ணி பாருங்க. தேவன் நம்ம மேல் வைத்த இரக்கம் பெரியது, அவர் நம்ம மேல் வைத்த அவருடைய அன்பு பெரியது, அவருடைய தயவு பெரியது. அந்த தயவு தான் இந்நாள் வரையிலும் நம்மை ஏவிக்கொண்டே இருக்கிறது. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படி, கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி, மகிமையின் மேல் மகிமையை நாம் அடையத்தக்கதாக தேவனுடைய தயவு தான் நம்மை அது தூண்டிக்கொண்டே, அது நம்மை ஏவிக்கொண்டே இருக்கிறது. எனவே அந்த தயவை உணர்ந்து, அந்த அன்பை உணர்ந்து, ஆண்டவருடைய அந்த அன்பை எண்ணி பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே நம்மை தகுதிப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார்.
சேவையை ரத்தம் சிந்த வைத்தேனே நான் அத்தனையும் என் பாவமல்லோ கர்த்தனேவும் அன்பு கீழா நீத்தம் செய்வே உம் சேவையை மேகமீதில் இயேசுராஜன் வேகம் தோன்றும் நாளன்றோ லோகமீதில் காத்திருப்போ ஏக்கமெல்லாம் தீர்ந்திட தியாகராஜன் இயேசுவை நான் முகமுகமாய் தரிசிக்க ஆவலோடு ஏங்காசன் சோகம் நீங்கும் நாளன்றோ. யாருக்காகிலும் கர்த்தருடைய பந்தி தவறுதலாக கொடுக்கப்படாமல் இருந்தால் உங்களை கைகளை உயர்த்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய பந்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையுடைய பாதைகளையும் கடந்து போன சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கலாம். ஆனால் இதுவும் கடந்து போகும் என்கிறது ஆனந்த காரியங்களை மனதில் ஆழமா பதிய வைத்துக் கொள்ளுங்க. நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோபு இழந்து போன எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப கொடுத்து அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்தவர் நம்முடைய ஆண்டவர். யோசேப்பை உருவாக்கி அவனை ஜீவரட்சணை செய்யும்படி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தினார். ஒரு தாவீதை உருவாக்கி ஆண்டவர் அந்த ராஜ்யத்தின் பாதையில கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்தினார். 2 காரியங்கள். ஒன்று உருவாக்கப்படுகிற அனுபவங்கள், மற்றொன்று உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவங்கள். கர்த்தர் முதலாவது அவர் நம்மை உருவாக்குகிறார். எப்படி ஒரு ஆகாரத்தை நம்ம ஆயத்தப்படுத்துகிறோமோ அது போல கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். ஒரு குயவனுடைய கரத்தில் ஒரு பாத்திரம் வணையப்படுகிறதோ அது போல கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். உருவாக்குகிற பாதைகளிலே கண்ணீர் இருக்கலாம். ஆனால் உபயோகப்படுத்தப்படும் பொழுது அங்கே கண்ணீர் இருக்காது, அங்கே மகிமை காணப்படும். நம்முடைய கண்ணீரை எல்லாம் தேவன் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். கடந்து போகிற எந்த ஒரு சூழ்நிலை குறிச்சும் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி அர்ப்பணிங்க. ஒரு சிற்பி எப்படி ஒரு சிலையை செதுக்குகிறானோ, செதுக்கப்படும் பொழுது அந்த கல்லுக்கு அந்த வலி உண்டு. செதுக்குகிற அந்த உளிக்கு அந்த வழி தெரியாது, சுத்தியலுக்கு அந்த வழி தெரியாது. ஆனால் கல்லுக்கு அந்த வழி இருக்கு, உண்மைதான். ஆனால் அது உருவாக்கப்பட்ட பிறகு, செதுக்கப்பட்ட பிறகு அது அதனுடைய அந்த விலை மதிப்பு உயர்ந்திருக்கும் பொழுது, அதை பார்த்து அநேகர் புகழும் பொழுது, பாராட்டும் பொழுது, அது அந்த சிலையை செதுக்கின சிற்பிக்கும் அது மகிமையாக இருக்கும், அந்த சிலைக்கும் அது ஒரு மகிமையாக இருக்கும். ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பம் அது அழகுபடுத்தப்படணுமா? நீங்கள் உங்களை தெய்வ சமூகத்தில் ஒரு சிலையை போல ஒப்பு கொடுங்க. சிற்பியாகி நம்முடைய ஆண்டவர் நம்ம எப்படியெல்லாம் வணைய அவர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அப்படி எல்லாம் வணைவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை அவர் அழகுபடுத்துகிறார். அந்த ஆண்டவர் சொல்கிறார், உன் முகரூபத்தை நான் பார்க்கட்டும், உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அது அழகுமாய் இருக்கிறது.
கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் கல்வாரி சிலுவிலே அவரை செதுக்கினார். ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துவது பிதாவுக்கு ஏற்றதாக இருந்தது. அவருக்கே அந்த பாடுகள் அப்படின்னா நாமும் அந்த பாடுகள் வழியாக தான் பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து செல்லணும். எனவே நமக்கு பாடுகள் உண்டு. ஆனால் என்ன பாடுகள் வந்தாலும் நம்ம சத்துருடைய கையில இல்லை, தேவனுடைய கரத்தில் ஒரு களிமண்ணா இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் கெட்டு போகும் பொழுது அவர் நம்மை தூக்கி எறியவில்லை, மீண்டும் வேறே பாத்திரமாக அவர் நம்மை வணைகிறார். மிதிக்கப்படும் பொழுது வேதனை தான், வணையப்படும் பொழுதும் வேதனை தான். ஆனால் தேவன் நம்மை உருவாக்கி முடித்த பிறகு நாம் மகிமையாக மாற்றப்படுவோம். கிறிஸ்துவை சிலுவையிலே செதுக்கின பிதாவானவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆண்டவருடைய சரீரம் முழுவதும் ஒரு சித்திர தையல் ஆடையை போல அது கிழிக்கப்பட்டது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகத்தக்கதாக அவர் செதுக்கப்பட்டார். அந்த வசனம் சொல்லுகிற அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய எல்லா கஷ்டத்தை அவர் சுமந்து கொண்டபடியினாலே இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதுபோல இன்றைக்கு நாம் கடந்து செல்கிற இந்த பாடுகள் இனி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சந்ததிகள் அதை காண்பது இல்லை. அவர்களுக்கு ஆண்டவர் நன்மைகளை தருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்த பொழுது செங்கடலை கடந்தார்கள். ஆனால் அவருடைய பிள்ளைகள் யோர்தானை கடந்தார்கள். செங்கடலின் அனுபவம் வேறு, யோர்தானின் அனுபவம் வேறு. நாம் கடந்து செல்கிறதான பாதைகளிலே நாம் அவைகளை கர்த்தரை சார்ந்து ஜெயம் எடுக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்கிற அந்த பாதைகள் அவர்களுக்கு லெகுவானதாக ஆசீர்வாதமானதாக மாறும். எனவே இக்காலத்தின் பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஈடானவைகள் அல்ல என்கிறது வசனத்தின்படி தேவனுக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். இதுவரையில் உதவினவர் இனிமேலும் உதவி செய்து நடத்துவார். நமக்காக பிற்கப்பட்ட ஆண்டுடைய சரீரத்திற்காக, நமக்காக சிந்தப்பட்ட ஆண்டுடைய இரத்தத்திற்காக கர்த்தர் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஒரு சித்திர தையல் ஆடையை போல சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டவராய், இரத்தம் அனைத்தும் சிந்தினவராய், சிலுவையில் எங்களுக்காக அவமானத்தின் நிந்தனைகளையும் சாபங்களையும் பாவங்களையும் எங்களுக்காக சுமந்தீங்களே. உங்கள் அன்புக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே உம்மை பார்க்க, உம்மை சந்திக்க, உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் தங்கி இருக்க, உம்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து இந்த அப்பத்தை ஆசீர்வதிங்க, இந்த ரசத்தை ஆசீர்வதிங்க. நாம் எல்லோரும் ஏகோபித்து இந்த அப்பத்தை புசித்து இந்த ரசத்தை பானம் பண்ணுவோம். அப்படியே கப்ஸ் எல்லாரும் கொடுத்துருங்க. கைகளை உயர்த்தி நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத நபர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய பட்டணத்தில், தேசத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கிறிஸ்து அவர் சித்திர தையல் ஆடையை போல அவர் நொறுக்கப்பட்டதுனால தான், கிழிக்கப்பட்டதுனால தான், அவர் வணையப்பட்டதுனால தான் கிறிஸ்மஸ் என்கிறதான இந்த நாளை நம்ம நினைவு கூறுகிறோம். வெளிச்சம் உதித்தது. மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது. அந்த வெளிச்சத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த வெளிச்சத்தை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். அந்த வெளிச்சத்தை அறியாம இருளில் இருக்கிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை அறியணும். கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு நபர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியா, இயேசுவை அறிந்தும் கிறிஸ்துவை அறிந்தும் அவர் ஒரு சாதாரணமானவர் சொல்லி நினைக்கக்கூடிய ஜனங்கள், அவரை தெய்வம் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பத்தக்கதாக, சுவிசேஷத்தை கேள்விப்படாத ஜனங்கள் கேள்விப்படும்படி கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
இல்லை உறவுகளை ரட்சிங்கப்பா, எங்களை குடும்பங்களை ரட்சிங்கப்பா. ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத உறவுகள், ரட்சிக்கப்படாத நண்பர்கள், ரட்சிக்கப்படாத அயலகத்தார் ரட்சிக்கப்பட்டு சபையை தேடி ஓடி வரட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவாகிய உம்முடைய வெளிச்சத்தை ஜனங்கள் காணட்டும் ஆண்டவரே. இந்த கிறிஸ்மஸ் இந்த மாதத்தில், கிறிஸ்மஸ் இந்த நாட்களில் ஆண்டவரே, ஜனங்களுமே அறிகிற அந்த அறிவுக்குள்ளாக கடந்து வரட்டும் ஆண்டவரே. உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் அவர்களை சந்தித்தது என்கிற வசனத்தின்படி நீர் ஜனங்களை சந்திக்கும்படி ஆண்டவரே நாங்கள் எழுந்து அவர்களை சந்திக்கத்தக்கதாக, ஆண்டவர் நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கத்தக்கதாக, திறப்பிலே நிற்கத்தக்கதாக, எங்களை சத்தத்தை உடைய சமூகத்தில் உயர்த்தத்தக்கதாக எங்களுக்கு வேண்டிய ஜெப ஆவியை தாரும். எங்களுக்கு வேண்டிய மன்றாட்டின் ஆவியை தாரும். எங்களுக்கு வேண்டிய தேவ பிரசன்னத்தை தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆத்ம பாரத்தை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரப்பா ஊழியத்தை செய்வதற்கு வேண்டிய பலனை, சாட்சியுள்ள வாழ்க்கையை, அபிஷேகத்தை தந்து நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படட்டும். சபை எண்ணிக்கையிலும் பரிசுத்தத்திலும் இப்பொழுது இருக்கிற காட்டில் 1000 மடங்கு வளர்ந்து பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறவங்க உங்கள் கைகளை உயர்த்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுகிற தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய், தனித்தனியாய், குடும்பமாக ஆசீர்வதிங்க. நல்ல கிஃப்ட்ஸை கொடுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாக தேவ பிரசன்னத்தை உணர, தேவனுக்குள்ளாக களி கூற உதவி செய்யுங்க. இந்த நேரம் முழுவதையும் ஆசீர்வதிச்சிங்க. வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் பெயர் பெயராய், தனித்தனியாய் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி என்கிற வசனத்தின்படி அந்த பிள்ளைடைய வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் எழும்பட்டும் ஆண்டவரே. சுகவாழ்வு துளிர்க்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா குறைவுகள் மாறட்டும், நீதி முன்பதாக செல்லட்டும், நிறைய மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகான மகிமை அனைத்து நமக்கு செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளையுடைய கையின் பிரியாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளையுடைய படிப்பின் காரியங்கள், எதிர்காலங்கள் எல்லாம் பொறுப்படுத்த நடத்துங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு சகோதரருக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டாங்க. சகோதரி யுவராஜ், அவருக்காக ஜெபம் பண்ணுவோம். நேற்று கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருக்கும்போது காலில் ஒரு சின்ன ஒரு அடிபட்டு, அதாவது தசை பிடிச்சிருக்குது, கொஞ்சம் ஜவ்வு கொஞ்சம் விலகி இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. எனவே அதற்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டாங்க. அவங்களுக்காக நம்ம எல்லார் கைகளை வைத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த சகோதரனுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியா, நல்ல பலனை ஆண்டவர் தரும்படியாக கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து பலப்படுத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய ஜனங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த காலை நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிச்சிங்க, நமக்கு நன்றி. மழை என்று பாராதபடி, சூழ்நிலைகளை பாராதபடி ஓடி வந்த இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வர இயலாதவர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அவர்களையும் ஆசீர்வதிங்க. வருகிற மாதத்தில் அவர்களும் வந்து கலந்து கொள்ளட்டும். ஆலயம் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. துதிகான மகிமை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரியாசங்கள், நிகழ்காலங்கள், எதிர்காலங்கள், குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் அமையற்றும். தேவைகளை சந்திங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். நாத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு, உலகமெங்கும் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்துக்கள்.